Welcome to video number 265 of this channel, Learn and Speak Tamil. In this video, you're going to solve a puzzle that I'm going to tell you in Tamil, followed by English, phrase to phrase. It's an easy one to solve, but the point is to learn a bunch of Tamil words. So please watch the video at least twice to understand it better. உங்க மூளைக்கு நான் இப்போ ஒரு வேலை கொடுக்க போகிறேன். உங்க மூளைக்கு நான் இப்போ ஒரு வேலை கொடுக்க போகிறேன். I'm going to give a task to your brain now. இது ஒரு கற்பனை காட்சி. இது ஒரு கற்பனை காட்சி. This is an imagined scene. கற்பனையா நீங்கள் தான் இந்த பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. கற்பனையா நீங்கள் தான் இந்த பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. Imagine that you're this girl. இந்த பொண்ணு ஒரு காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு ஒரு காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கு. The girl is going in a forest path. அந்த பொண்ணு போகிற பாதை ரெண்டாக பிரியுது. அந்த பொண்ணு போகிற பாதை ரெண்டாக பிரியுது. The path that she's walking separates into two. இடது பக்கம் போகிற வழி ஒரு கிராமத்துக்கு போகுது. இடது பக்கம் போகிற வழி ஒரு கிராமத்துக்கு போகுது. The way on the left leads to one of the villages. வலது பக்கம் போகிற வழி இன்னொரு கிராமத்துக்கு போகுது. வலது பக்கம் போகிற வழி இன்னொரு கிராமத்துக்கு போகுது. The path on the right leads to another village. இதில் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உண்மை தான் பேசுவாங்க. இதில் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உண்மை தான் பேசுவாங்க. Here, every person in one of the villages tell just only the truth. இன்னொரு கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பொய் மட்டும்தான் பேசுவாங்க. தப்பி தவறி கூட உண்மை பேச மாட்டாங்க. இன்னொரு கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பொய் மட்டும்தான் பேசுவாங்க. தப்பி தவறி கூட உண்மை பேச மாட்டாங்க. And all those in the other village tell only lies. They never speak the truth at any cost. இதில் எது என்னதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. இதில் எது என்னதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. The girl doesn't know what is what. இப்போ அந்த பொண்ணுக்கு உண்மை பேசுகிற கிராமத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம். இப்போ அந்த பொண்ணுக்கு உண்மை பேசுகிற கிராமத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம். She has a necessity to go to the village that speaks the truth. இப்போ ரெண்டு வழிக்கும் நடுவில் எதேச்சியாக ஒரு நபர் நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போது ரெண்டு வழிக்கும் நடுவில் எதேச்சியாக ஒரு நபர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. Now, just by chance, a person is standing between the two paths. அவர் உண்மை பேசுகிற கிராமத்து ஆளா இல்லை பொய் பேசுகிற கிராமத்தில் இருந்து வந்தவரான்னு தெரியாது. அவர் உண்மை பேசுகிற கிராமத்து ஆளா இல்லை பொய் பேசுகிற கிராமத்தில் இருந்து வந்தவரான்னு தெரியாது. Whether he came from the village that speaks the truth or the one that speaks lies is not known. ஆள் சும்மா ஜம்முன்னு இருக்கிறதுனால அவர் பொய் பேச மாட்டார்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது. ஆள் சும்மா ஜம்முன்னு இருக்கிறதுனால அவர் பொய் பேச மாட்டார்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது. Just because he is charming doesn't mean that he wouldn't lie. இப்போ அந்த பொண்ணு ஒரே ஒரு கேள்வி கேட்டு உண்மை பேசுகிற கிராமத்துக்கு சரியாக போகணும். இப்போ அந்த பொண்ணு ஒரே ஒரு கேள்வி கேட்டு உண்மை பேசுகிற கிராமத்துக்கு சரியாக போகணும். Now the girl has to go to the village that speaks the truth just by asking a single question. சரியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கலாம்.
சரியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கலாம். Bear in mind, only one question can be asked. இப்போ அந்த பொண்ணு அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கலாம்? Now, what could be the question that she can ask him? மூளையை கசக்கி பிழிஞ்சு யோசிங்க, தானாக பதில் வரும். மூளையை கசக்கி பிழிஞ்சு யோசிங்க, தானாக பதில் வரும். Now think vigorously to get the answer automatically.